தான் வளர்த்த உயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது செல்ல பிராணிகள் அதெல்லாம் கூட பிரியும் போது இவர்களுடைய மனம் வந்து ரொம்ப துக்கத்துக்கு ஆட்படும். அதனால் நான் பெரும்பான்மையான கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்வது உண்டு, நீங்கள் வந்து ரொம்ப மனதளவில் ஒரு விஷயத்தை ரொம்ப உள்ளே எடுத்துக்கிருவீங்க. அதனால் அந்த செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் ரொம்ப நீங்கள் மனசை கொடுத்துடக்கூடாது. அதனால் அந்த மனக்காயம் என்பது உங்களை வந்து அப்படியே காயப்படுத்திக்கிட்டு நிறைய கன்னிராசிக்காரர்கள் அவங்க வளர்த்த அந்த செல்ல பிராணியினுடைய அந்த ஃபோட்டோவை கூட அதனுடைய மறைவுக்கு பின்னாடி வைத்து பூ போட்டு அந்த குலதெய்வத்துக்கு நிகராக தான் மனசுக்குள்ள இடம் பெறுவதற்கு முன்னாடி பலமுறை யோசிப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள். ஏன்னா இது வந்து புத்திசாலித்தனமான அந்த புதனுடைய அம்சமும் இவர்களுக்கு இருக்குது. காலச்சக்கரத்திற்கு 6வது ராசியாக வர்றதுனால ஒரு பிரிவு அப்படின்றது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுனாங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் லேசாக நம்ம ஒரு ஸ்டெப்பு இறங்கி சிக்னல் ஓகேன்னு சொன்னோன்னே என்னெல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கணக்கு பார்த்து அவங்க லேபில் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஒருத்தர் காதலுக்குள்ளே கன்னிராசிக்காரருடைய மனசுக்குள்ளே இடம்பெறவே முடியும். எதையுமே எழுதி பார்ப்பது, குறித்து வைத்துக் கொள்வது, மனசுலையும் சரி எண்ணங்களையும் சரி பேப்பர்லையும் சரி. அதனால் அந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனால் தன்னம்பிக்கை இருக்காதுங்க. மனசில் வந்து ரொம்ப பெயின் இருக்கும்போது நம்பிக்கை குறைந்திருக்கும். திரும்ப அவங்க வந்து அந்த நம்பிக்கையை வர வைப்பதற்காக தான் எடுத்துக்கொண்ட வேலைகளில் முழு கவனமாக இறங்குவாங்க. அதை விட 2 மடங்கு நான் கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது கன்னிராசி. இது எல்லா ராசியும் தனியாக நினைப்பா அப்படின்னா, கன்னிராசி புதனுடைய அம்சம், இரட்டைத்தன்மை கொண்டது. எதையுமே 2 மடங்கு செஞ்சிடணுங்க. அன்போ பாசமோ பகையோ, அந்த பகைன்னு வரும்போது அந்த அமைதிதான் கன்னிராசியினுடைய. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மன அழுத்தம் பற்றி பேசும்போது இருக்கிறதுலே அதீதமான மன அழுத்தம் எதில் வரும்னா, நமக்கு உயிருக்கு உயிராக நேசித்தவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது அந்த பிரிவை வந்து தாங்கிக்கவே முடியாது. அப்படியான ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இவங்களுடைய வாழ்க்கையில் யாரை பிரிகிறாங்க, எந்த உறவை எந்த சூழ்நிலையில் பிரிகிறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க, அதுலேருந்து எப்படி முழுமையாக வெளியில் வருவாங்க, இதை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். கன்னிராசி நேயர்கள் இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழலில் யாரை பிரிகிறாங்க? கன்னிராசி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உறவு அப்படிங்கிறத விடங்க, உறவாக இல்லாதவர்களையும் சில நேரம் ஒரு ரயிலில் பயணம் பண்ணுறோம், முன்ன பின்ன தெரியாது, ஆனால் அந்த பயணத்துக்குள்ளே ஒரு நட்பு கிடைக்கும். அந்த இறங்கும்போது ஒரு பெயின் இருக்கும், வலி இருக்கும், திரும்ப நம்பர்லாம் வாங்குவோம். இன்றைக்கி வந்து அந்த நட்பை வந்து திரும்ப தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது மாதிரி தன் மேலே ஒரு இணக்கமாக அன்பாக பாசமாக தனக்கான கஷ்ட நஷ்டங்களில் தோள் கொடுத்தவர்கள் மேலே ஒரு பிரிவு அப்படின்றது வரும்போது மனித மனம் என்பது ரொம்ப காயப்படும். அதில் கன்னிராசிக்காரர்கள் ஒருபடி கூட தான் வளர்த்த உயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது செல்ல பிராணிகள் அதெல்லாம் கூட பிரியும் போது இவர்களுடைய மனம் வந்து ரொம்ப துக்கத்துக்கு ஆட்படும். அதனால் நான் பெரும்பான்மையான கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்வது உண்டு, நீங்கள் வந்து ரொம்ப மனதளவில் ஒரு விஷயத்தை ரொம்ப உள்ளே எடுத்துக்கிருவீங்க. அதனால் அந்த செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் ரொம்ப நீங்கள் மனசை கொடுத்துடக்கூடாது. அதனால் அந்த மனக்காயம் என்பது உங்களை வந்து அப்படியே காயப்படுத்திக்கிட்டு நிறைய கன்னிராசிக்காரர்கள் அவங்க வளர்த்த அந்த செல்ல பிராணியினுடைய அந்த ஃபோட்டோவை கூட அதனுடைய மறைவுக்கு பின்னாடி வைத்து பூ போட்டு அந்த குலதெய்வத்துக்கு நிகராக அதை வழிபாடு பண்ணுவதை பார்த்துருக்கோம். ஆக கன்னிராசிக்காரர்களுடைய ஒரு பிரிவு என்பது உயிரை ஒருத்தரை பிரிஞ்சிட்டாங்க, உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்றத தாண்டி வாழ்ந்துக்கிட்டே சில இவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களை பிரியும் போது, உறவுகளை பிரியும் போது, இவங்கள் நலன் விரும்பியவர்களை பிரியும் போது கன்னிராசிக்காரர்கள் அந்த பிரிவை வந்து சமாளிக்கிறது, அதுலேருந்து கடந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கடினமான காரியம். ஆனால் அந்த கன்னிராசிக்காரர்கள் அந்த பிரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி கூடுமான வரை ஒரு பிரிவு அப்படின்றது வேண்டாம், பிரிவை வந்து தவிர்க்கணும், பிரிவு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறோம், என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு கணக்குக்கான குணம் என்பது இவர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். ஏன்னா இது வந்து நிலத்தத்துவ அமைப்பு கொண்ட ஒரு ராசி, பூமி ராசி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே புதன் பகவான் அம்சம் பெறுகிறார். அப்போ புதன்னாலே ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி, ஒருத்தர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி, ஒருத்தரை வந்து தான் மனசுக்குள்ளே இடம் பெறுவதற்கு முன்னாடி பலமுறை யோசிப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள். ஏன்னா இது வந்து புத்திசாலித்தனமான அந்த புதனுடைய அம்சமும் இவர்களுக்கு இருக்குது. காலச்சக்கரத்திற்கு 6வது ராசியாக வர்றதுனால ஒரு பிரிவு அப்படின்றது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1000 முறை கணக்கு பார்த்து இவங்க சரியான நபர் தானா, சரியானவங்க தானா, இவங்க நம்மளோட கடைசி வரை இருப்பாங்களா, கடைசி வரை இல்லைனாலும் இடையில எதுவும் தொந்தரவு கொடுக்காமையாவது இருப்பாங்களா, இந்த உறவுனால் நமக்கு நன்மை இருக்குதோ இல்லையோ, கெடுதல் இல்லாமல் இருக்குமா, இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி. அதனால் ஒருத்தரை வந்து அவங்க பிரிகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ளே யார் இடம் பெறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்னிராசிக்காரர்களுடைய மனதில் ஒருத்தர் இடம் பெறணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணணும். அவங்க வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒவ்வொரு பேச்சையும் அளந்து விடுவார்கள்,
ஒவ்வொரு பேச்சிலையும் கணக்கு பார்த்து விடுவார்கள். அவங்களுடைய கடந்த கால அவங்களுடைய பேச்சிலிருந்தே இவங்க இன்னார் இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத யூகிக்கிற திறன் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் இவ்வளோ யோசிச்சு தான் பழகுறாங்க, அப்புறம் ஏன் சார் இவங்களுக்கு பிரிவு வருது? அதுதான் கிரகங்களுடைய விளையாட்டு. ஏன்னா ஜோதிடப்படி பிரிவு அப்படின்னு சொல்லுவது 12ஆம் இடம். ஒரு வெளிநாடு போயிடுறோம், ஒரு ஊரை விட்டு போயிடுறோம், ஒரு பயணங்கள். அதனால தான் அதை வந்து அயன சயன போக மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரணத்தை மட்டுமே பிரிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இட ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனாக வர்றாரு. பெரும்பான்மையாக நீங்கள் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் புதன் இணைவு அதிகமாக இருக்கும். சூரியனுடைய அப்படியே புதன் இணைந்து பயணிக்கக்கூடிய கிரகம். நாங்கள் எங்கேயா யாரையும் சேர்த்துக்கிறோம், நாங்களும் கணக்கு பார்த்து எல்லாம் இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு எவ்வளவுதான் ஒதுக்குனாலும் அந்த போலியான அன்பு, போலியான நடிப்பு, அந்த போலியான அக்கறை, ஏதோ இவங்க மேலே ரொம்ப நலன் விரும்புகிற மாதிரி அவங்க இறங்கி வந்து பழகிறது, இதெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் கண்டுபிடிச்சாலும் மனசு நோகக்கூடாதே, உடனே கலட்டி விட்டுறக்கூடாது, அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கணுமே. கன்னிராசிக்காரர்கள் ஒருத்தர் பிரிவை ஏற்படுத்தும் முன்னாடி 1000 விஷயங்களை ஃபைல் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த நாள் இப்படி நடந்துச்சு, இந்த நாள் இப்படி நடந்துச்சு, இந்த நாள் இப்படி பேசுனீங்க, இந்த நாள் இப்படி பழகணும், இந்த நாள் இப்படி போனோம், இந்த நாள் நீங்கள் இதை சொன்னீங்க, நாங்கள் இதை சொன்னோம் அப்படின்ற விஷயத்த ஆர்கியூமெண்ட்டாக பண்ணாமல் ரெக்கார்டிக்கலாக ஃபைல் பண்ணோன்னா அது கன்னிராசி. அதனால தான் புதனுடைய அமைப்புன்னு சொல்கிறோம். அப்படி பண்ணிட்டு நாசூக்கா அவர்களை விட்டு கன்னிராசிக்காரர்கள் ஒரு நாள் நிச்சயம் விலகுவார்கள். அப்ப கன்னிராசிக்காரர்கள் நாடக காதலை கண்டுபிடிச்சு நீங்க வேற, காதலே நாடகம் தாயான்னு சொன்னா அது கன்னிராசி. ஏன்னா கன்னிராசிக்காரர்களை ஒருத்தர் பார்த்தோடே கிரகிக்கிற திறன் இருக்கும், யூகிக்கிற திறன் இருக்கும். இவங்க ரொம்ப சீரியஸாக பேசுகிற விஷயத்த, ரொம்ப அக்கறையாக பேசுகிற விஷயத்த ஒருத்தர் ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு, இவங்க கிண்டல் பண்ணுவாங்க, நகைச்சுவையாக பேசுவாங்க, காமெடி கலந்து பேசுவாங்க, ஆனால் யாரையும் பாதிக்காமல் பேசுவாங்க. ஆனால் இவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை ஒருத்தர் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்காரர்கள் இது போலி காதல், போலி அன்பு, நாடகம் அப்படிங்கிறத துல்லியமாக கணக்கிட்டுக்கிட்டு அதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. காதலுக்கு முன் காதலுக்கு பின் அப்படின்னு கன்னிராசிக்காரர் நம்ம மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுனாங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் லேசாக நம்ம ஒரு ஸ்டெப்பு இறங்கி சிக்னல் ஓகேன்னு சொன்னோன்னே என்னெல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கணக்கு பார்த்து அவங்க லேபில் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஒருத்தர் காதலுக்குள்ளே கன்னிராசிக்காரர்களுடைய மனசுக்குள்ளே இடம்பெறவே முடியும். கன்னிராசிக்காரர்களுடைய டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி அவங்களுக்குள்ள காதலுக்குள்ளே போய் சிக்கிறதுங்கிறது பெரிய காவியம். சும்மா சொல்லுவது உண்டு, கன்னிராசினாலே ஒரு காதல் ராசி அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. கன்னிராசியை காதலிக்கணும்னா பிஹெச்டி முடிச்சுட்டு வரணும் காதலில், அப்போ தான் அவர்களுடைய மனசில் இடம்பெறவே முடியும். கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப யோசிச்சு தான் இவங்களுடைய மனசுலேயே ஒருத்தவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதையும் மீறி இந்த கிரகங்கள் ஒரு சில பிரிவுகளை ஏற்படுத்திடுது. இந்த பிரிவுகள்லேருந்தெல்லாம் இவங்க எப்படி வெளியில் வராங்க? கிரகங்கள் அப்படிங்கிறத விட ஒரு 3 பேர் தான். கன்னிராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அவர் வந்து ஒரு நல்ல அமைப்புகளில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சந்திரன் இருப்பதைத்தான் ராசின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கன்னியில் வந்து உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 2 பாதங்கள் இருக்குது. அதில் எந்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறாரு, அவர் யாருடைய பார்வையில் இருக்கிறார், ராகு கேது போன்ற பாவ கிரகங்களுடைய இயற்கை பாவர்களுடைய தொடர்புகளில் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த தசாபுத்தி காலங்களில் தான் இந்த மாதிரி பிரிவுகள், அந்த துக்கம் அப்படின்றது வரும். அந்த பிரிவு கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து குழந்தைகள் மேலே அதீதமான அந்த சென்டிமெண்ட் இருக்கும். ஏன்னா கன்னிராசிக்கு 4, 7 கூடையவராக குரு பகவான் வர்றார். 4ஆம் இடங்கிறது சுகம், வீடு தாங்க. வீட்டுக்குள்ளே குழந்தைகள்லாம் இருந்தால் ஒரு டியூஷன் போயிட்டு பிள்ளைய அந்த டயத்துக்கு வரலைனாலே கன்னிராசி மனம் பதைக்கும். கன்னிராசிக்கார ஒரு ஆண் வந்து வெளியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண் வெளியில் இருக்கக்கூடிய அந்த நினைப்பு எல்லாம் அந்த வீட்டு மேலேயே இருக்கும். குழந்தை வந்துருச்சா, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனத்தை சுற்றிய கன்னிராசிக்காரர்கள் ஒரு வண்டியை பிரிஞ்சா கூட, ஒரு வாகனத்தை தான் பயன்படுத்திய வாகனத்தை இன்னொருத்தட்ட கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் கூட அந்த வண்டி திரும்ப எங்கேயாவது நம்ம பார்த்துட மாட்டோமா, நம்ம கைக்கு வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் கன்னிராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அதே போல் 7ஆம் இடம், அது வந்து கலத்திர ஸ்தானம், தொழில் பார்ட்னர், மனைவி, காதல், அன்பு, எல்லா விஷயத்துலையுமே கன்னிராசிக்காரர்கள் வந்து ஒரு பிரிவை ஏற்படுத்தும் போது ரொம்ப துக்கத்துக்கு ஆட்படுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒருத்தரை பிரிகிறாங்க, இவ்வளவு கணக்கு பண்ணோம், இவ்வளவு யோசனை பண்ணோம், இவ்வளவு வந்து எல்லா விஷயங்களும் சரியாக இருப்பாங்களான்னு பார்த்து தான் பழகணும். எதிர்பார்ப்பு இல்லை, ஆனாலும் நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்கன்னு கொஞ்சம் துல்லியமாக இருந்தோம். அப்படி இருந்தும் இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, நமக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஏன் இப்படிலாம் ஏமாந்தோம், நம்ம ஏன் இப்படி பிரிஞ்சோம், இந்த பிரிவு ஏன் நம்மளை அப்படி ரணப்படுத்துது, வேதனைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு தனக்குத்தானே 1008 கேள்விகள், 1008 யோசனைகள் கன்னிராசிக்காரருடைய மனசில் முதல்ல அந்த குட்டையை கிளப்புவார் சந்திர பகவான்.
ஏன்னா இது புதனுடைய ராசி அப்படிங்கிறதுனால அந்த யூகித்துக்கிட்டே இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடந்த காலத்தை பற்றி நினைவூட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு, நம்ம மேலே தப்பா, அவங்க மேலே தப்பா, நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோமா, அல்லது அவங்க பேசுனது நம்மளை எதுவும் பாதிச்சிருச்சா, கூடுமானவரை நம்ம அப்படி பேச மாட்டோமே, அவங்க பேசுனதுல தான் நிறைய மிஸ்டேக் இருக்குது, ஆனாலும் கூட நம்ம வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தலையே அப்படின்ற ஒரு குணம் என்பது இவர்களை தூங்க விடாமல் பல நாள் இரவுகள் கன்னிராசிக்காரர்கள் அப்படியே போட்டு கொடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த புதன் வந்து இவர்களை அப்படியே ஆசுவாசப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவார். பாடல் கேட்பாங்க, இயற்கைகளோடு பேசுவாங்க, அந்த நீர்நிலைகள்கிட்ட போய் நிற்பாங்க, மரம் செடி கொடிகள்கிட்ட நின்றுட்டு பேசுவாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. மாலை நேரத்தில் அப்படி நிலவை பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து தப்பு எங்கே, தப்பு எங்கே, நம்ம தான் தப்பா அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் தன்னை முதல் சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள். அந்த பிரிவில் இருந்து வெளியில் வருவதற்கு முயற்சிப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் முதல் நாளே இப்படி யோசிப்பாங்களா? அப்போ படிப்படியா எப்படி சார் இதுல இருந்து வெளியில வராங்க? கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் பகவான் சில புத்திகளை சொல்வார். அந்த சோகத்துல இருந்து நிதானமா வெளியில வருவதற்கான வழிகளை எல்லாம் தேட வைப்பார். தான் கண்ணீரால காகிதத்தில் எழுதுவார்கள். அதனால தான் கன்னிராசிக்காரர்கள் அந்த கஷ்டத்துக்கு கூட ஒரு டைட்டில் போடுவாங்க. இப்படி இப்படி நடந்தது, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மனசுக்கு வலிக்குதோ இல்லையா, அவர்களுடைய பேனாவுக்கு கூட வலிக்கும். ஏன்னா எதையுமே எழுதி பார்ப்பது, குறித்து வைத்துக் கொள்வது, மனசுலையும் சரி, எண்ணங்களையும் சரி, பேப்பர்லையும் சரி. அதனால் அந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனால் தன்னம்பிக்கை இருக்காதுங்க. மனசில் வந்து ரொம்ப பெயின் இருக்கும்போது நம்பிக்கை குறைந்திருக்கும். திரும்ப அவங்க வந்து அந்த நம்பிக்கையை வர வைப்பதற்காக தான் எடுத்துக்கொண்ட வேலைகளில் முழு கவனமாக இறங்குவாங்க. வேலைகளை இழுத்து போட்டுக்கிடுவாங்க. தேய்ச்ச பாத்திரத்தையே தேய்க்கிறது, செய்த பூஜை அறையில் போய் பூஜை பண்ணிட்டு வந்து திரும்ப பூஜை பண்ணுறது, கந்த சஷ்டி கவசத்தை 3 தடவை படிக்கிறது, விரதத்தை கடுமையாக இருக்கிறது, விரதமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மரம் செடி கொடிகளுக்கு ஊற்றுன தண்ணியவே ஊற்றுறது, அது மாதிரி ஆண்களாக இருந்தால் குடிச்சட்டியே குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, வெளியில் நடந்துக்கிட்டே இருக்கிறது, படித்த பேப்பரையே பக்கமாக வரிகள் விடாமல் படிப்பது. அதனால் அந்த பேப்பரே கிழிஞ்சு போயிடும். அவ்வளவுக்கு அவ்வளோ அதெல்லாம் அப்படியே படித்து நியூஸ்லாம் கேட்டு அப்படியே கேட்டு ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் தன் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஆயுதம் புத்தகம். கன்னிராசிக்காரர்கள் தன் துக்கத்தை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஆயுதம் கதை, கவிதை. கன்னிராசிக்காரர்கள் நாவல்கள் படிப்பது பிடிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பயணப்படுவதை விட மனம் பயணப்படுவது பிடிக்கும். அப்படியே மனசு போயிட்டே வரும். எங்கெல்லாம் இருந்தோம், எங்கெல்லாம் வளர்ந்தோம், எங்கெல்லாம் படித்தோம், யார் கூடலாம் இருந்தோம், ஏன் இப்படி ஒரு சூழல் வந்தது, இப்படி ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதுக்குள்ளேயே கற்பனை வளத்தை அதிகப்படுத்தி, தன் மனதுக்குள்ளேயே காகிதத்தை கண்ணீரால் நிரப்பி, தன் மனதுக்குள்ளேயே அத்தனை கேள்விகளுக்கு விடை தேடி கன்னிராசிக்காரர்கள் தன் தனிமையால் தன்னுடைய மன வருத்தத்தை போக்கிக் கொள்வார்கள். கன்னிராசிக்காரர்களோட பிரிவோட வலியை யாராவது புரிஞ்சுப்பாங்களா? அது வந்து கன்னிராசிக்காரர்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னோட வழியை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுமானவரை தனிமை, கூடுமானவரை புத்தகம், கூடுமானவரை இயற்கை. இவங்க அமைதியாயிட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் கோபப்பட மாட்டாங்க. அது மீறி ஒரு வார்த்தையை விடுவதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க. ஒரு கட்டத்தில் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா அதற்கு அப்பீலே கிடையாது. அப்போ அமைதியானாங்கன்னா அது மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னு சொன்னால் மனம் விட்டு பேசுறது, மனம் விட்டு தன்னுடைய கவலையை சொல்வதனால என்ன தீர்வு, என்ன எனக்கு கிடைக்க போகுது, மேற்கொண்டு என்னுடைய கௌரவம் தான் போக போகுது, மேற்கொண்டு என்னுடைய கஷ்டம் தான் அதிகரிக்க போகுது அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் காலச்சக்கரத்திற்கு 6வது ராசியாக இருப்பதனால தன் மனதுக்குள்ளேயே அந்த ரண துக்கத்தை வைத்துக் கொள்வார்களே தவிர, அதை ஆறுதல் தேடி இன்னொருத்தர் எனக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு ஒரு தோளை இவர்கள் தேடுவதே கிடையாது. கன்னிராசிக்கு கிடைக்க வேண்டும் என்ற அமைப்பு ஜாதக கட்டத்தில் இருந்தால் இப்படி ஒரு பிரிவே இவர்களுக்கு நேராது. ஏன்னா இவங்க மென்மையாக பழகுறாங்க. பலமுறை வந்து அதை கவனித்து தான் உள்ளேயே அந்த அன்பை எடுத்துக்கிறாங்க. அந்த பிரிவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. காசு விஷயமா இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, ஒரு வரைமுறை இருக்கும் கன்னிராசிட்ட. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி கொடுத்துருவேன், உங்கள்கிட்ட வாங்கினா நான் திருப்பி கொடுத்துருவேன், என்கிட்ட அன்பை கொடுத்தீங்கன்னா நான் பல மடங்கு திருப்பி கொடுப்பேன், என்கிட்ட நீங்கள் ஒரு முறை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் 3 தடவை சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், என்கிட்ட என்ன கொடுக்குறீங்களோ அதை விட 2 மடங்கு நான் கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது கன்னிராசி. இது எல்லா ராசியும் தானே நினைப்பா அப்படின்னா, கன்னிராசி புதனுடைய அம்சம், இரட்டைத்தன்மை கொண்டது. எதையுமே 2 மடங்கு செஞ்சிடணுங்க. அன்போ பாசமோ பகையோ, அந்த பகைன்னு வரும்போது அந்த அமைதிதான் கன்னிராசியினுடைய டேஞ்சர். அந்த இடத்துல கன்னிராசிக்காரர்கள் கூடுமானவரை புத்தகங்கள், பயணங்களை அதிகம் மேற்கொண்டால், இது உபயராசி, நிலத்தத்துவ ராசி, ஒரு இடத்துல முடங்கி உட்காராம இவர்கள் தன்னுடைய வேலைகளை இழுத்து போட்டு செய்தால் இந்த மன அழுத்தம் என்பது இவர்களை பாதிக்காது. இல்லைன்னா இந்த பிரிவு என்பது திரும்ப திரும்ப இவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கன்னிராசிக்காரர்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பையும் அவங்களும் ஏற்றுப்பாங்களா? அது மாதிரி கன்னிராசிக்காரர்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட, அந்த ஓவராக தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்கள விட்டு விலகுறாங்க.
விலகிட்டு ஒரு அமைதியாக இருக்கிறாங்க. உடனே அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஓவர் திங்கிங் நினைக்கக்கூடாது. அது வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களை விட்டு விலகியவர்களே அல்லது இவர்களை விலக்கியவர்களே இவர்கள் தனிமைப்பட்டு வெளியில் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே முடிவெடுத்து வர்றதுனால திரும்ப யாரையும் இவர்கள் உள்ளே இணைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். திரும்ப இவங்களுடைய குட் புக்கில் ஒருத்தர் இடம்பெறணும்னு சொன்னால் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் செய்யாமல் இருந்தால் மட்டுமே, செய்த தவறுகளை உணர்ந்தால் மட்டும் போதாது, அந்த செய்த தவறை திரும்ப செய்யாமல் இருப்பாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் இவர்கள் மனசுக்கு வந்தால் மட்டும்தான் மன்னிப்புங்கிறது கன்னிராசிக்காரர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும். கன்னிராசிக்காரவங்க கிட்ட ஒரு உறவு பிரியாம இருக்கணும்னா அந்த உறவு கிட்ட இந்த கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்க்கறது தான் என்ன? எதிர்பார்க்கறது ஒன்று கோடிக்கணக்கில் நான் கேட்டால் படமாயா கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க கன்னிராசிக்காரர்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோ ஆஃப் இருக்கக்கூடாது. அதாவது சும்மா நடிக்கக்கூடாதுங்க. எப்போ பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறது, போலியாக பேசிக்கிட்டே இருக்கிறது, போலியாக வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கன்னிராசிக்கு பிடிக்காது. ஒரு விஷயத்தை செய்தால் தொடர்ச்சியாக செய்யுங்க. ஒரு விஷயத்தை செய்தால் உண்மையாக செய்யுங்க. நீங்கள் ரொம்ப பண்ண வேண்டாம். கொடுத்த 10 வார்த்தையில் 5 வார்த்தையை காப்பாற்றுங்க. இவ்வளவுதான் கன்னிராசியினுடைய எதிர்பார்ப்பு. கன்னிராசிக்காரர்களிடம் ஓவராக படம் காட்டினாலோ, கன்னிராசிக்காரர்களிடம் அதிகமாக வாக்குறுதி கொடுத்து செய்யாமல் விட்டாலோ, கன்னிராசிக்காரர்களிடம் அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்தாலோ, நிச்சயமாக மீண்டும் அவர்கள் மனதில் ஒருவர் இடம்பெறுவது, அவர்களை விட்டு அவர்கள் விலகாமல் இருப்பதற்கு முயற்சிப்பது மிக மிக கடினம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிரிவு இவ்வளோ வேதனை கொடுக்குது இல்லை, இதுலேருந்து வெளியில வரத்துக்கு ஒரு கிரகம் கண்டிப்பா துணை புரியும். அந்த கிரகம் எது சார்? வேற யாருங்க? ராசியாதிபதி புதன் பகவான் தான். அதாவது ஒரு உறவை நிறுத்தவும் முடியல, விலகவும் முடியல, பிரியவும் முடியல, தொடரவும் முடியல. இந்த நிலையில கன்னிராசிக்காரர்கள் மனசு அப்படியே அலபாஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ராசியாதிபதி புதன் பகவான் வந்து மனசை திடப்படுத்துவார். நிறைய நம்பிக்கைக்குரிய விஷயங்களை இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். புத்தியை பட்டதிட்டுவார். அந்த புத்தியை புடம் போடுவார். ஆக புதன் பகவானுடைய அருள் கெட்டியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்தால் அவர்கள் நிச்சயம் இந்த வழியிலிருந்து வெளியில் வர முடியும். ஆக புதன் பகவான் சொல்கிறத கன்னிராசிக்காரர்கள் கேட்கணும். புதன் பகவான் என்ன சொல்லுவார்? உன் மனசு சொல்கிறது பொய், உன் மூளை சொல்கிறது தான் உண்மை, நீ மனசு சொல்கிறத கேட்காத, பிரெயின் சொல்கிறத கேளு, அப்பத்தான் நீ வந்து துக்கத்துலேருந்து வெளியில் வருவான்னு புதன் பகவான் புத்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இவங்க புதன் கொடுக்குற புத்தியை விட்டுட்டு மனசு கொடுக்குற யதார்த்தத்தில் இவர்கள் நம்பும்போது தான் ஏமாற்றத்தினுடைய உச்சத்திற்கு கன்னிராசிக்காரர்கள் செல்கிறார்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த பிரிவிலேருந்து கடந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய இந்த வாழ்க்கையில மீண்டும் யாராவது வராங்க? ஏன் வர மாட்டாங்க? கிரகங்களே சுற்றிக்கிட்டே தானே இருக்கு. ஆக ஒரு இடத்துல இருந்து போன கிரகம் திரும்ப சுற்றி அதே இடத்துக்கு வரப்போதில்ல. அப்பையும் பழைய ஸ்டோரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கன்னிராசி இந்த நேரத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். ஆக உஷாராக இருக்கக்கூடிய கன்னிராசிகளை உஷார்படுத்துகிற மாதிரி வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும். ஆக 2வது முறையில் இவர்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் குறுக்கிடுவார்கள் அப்படிங்கிறத பார்ட் 3ல தெளிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் எந்த உறவை எந்த சூழ்நிலையில பிரிகிறாங்க, எப்படி பிரிகிறாங்க, அதுக்கு எந்த கிரகம் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மீண்டும் இவங்களுடைய வாழ்க்கையில யார் வருவா அப்படிங்கிறதையும் பார்ட் 3ல நம்ம பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க சார். விரைவிலேயே பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, கன்னிராசியில பிறந்த நீங்க எந்த சூழ்நிலையில எந்த உறவை நீங்க பிரிகிறீங்க அப்படின்னு இந்த எபிசோட்ல தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ரொம்ப எமோஷனலா இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. கவலையே வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்ததாக யார் உங்க கூட இணைய போறாங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சுவாரஸ்யமா பார்ட் 3ல நம்ம விரைவிலேயே பேசவிருக்கிறோம். நம்ம சேனல்ல ஜோதிடம் மட்டும் இல்ல, நம்மளுடைய மனசுக்கும் கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு ஜோதிடம் சார்ந்து நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நம்ம வீடியோஸ் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும். நீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுடைய டைம்லைனில் வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.